ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல இன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தரமான ஆசிரியர் வேலைங்க. அது உங்களுடைய சொந்த ஊர்லயே பள்ளியில வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு வந்திருக்கு. இதுக்கு டெட் எக்ஸாமும் தேவையில்ல, எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்ல, போஸ்ட்டும் அனுப்ப தேவையில்ல. வேற எப்படி உங்களை எடுக்கிறாங்க? நேரடி நியமனம் சொல்லியிருக்காங்க. நேரடி நியமனம்னா உங்களுக்கு நேர்காணல் மட்டும்தான் வச்சு எடுக்கிறாங்க. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மெயில் அனுப்ப தேவையில்ல. அப்படி நேர்காணலுக்கு போக முடியாதீங்க, மெயில் அனுப்பலாம்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஆனா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட் அனுப்ப தேவையில்லன்னு இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸே இல்லனாலும் சரிங்க, டெட் எக்ஸாமே பாஸ் பண்ணலனாலும் சரிங்க, நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுக்குறோம். அந்த வாய்ப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணிக்கங்க. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சனி, ஞாயிறு விடுமுறைன்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த வரைக்கும் உண்மைன்னு தெரியல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்கூல்லயும் சொல்றாங்க. ஆனா, அத நடைமுறைப்படுத்துறாங்களான்னு நமக்கு தெரியல. ஸோ இது மாரி ஆசிரியர் சம்மந்தமான வேலைவாய்ப்பு தகவல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. இப்ப வாங்க நம்ம விரிவா பார்க்கலாம். இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துட்டாங்க. ஆசிரியர்கள் தேவை. கேஜி முதல் 12th வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அனைத்து பாடங்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களும் தேவைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதிக அளவுல உங்களுக்கு ஆசிரியர் வேலைவாய்ப்பு குடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க. ஆசிரியர் அல்லாத பதவி. வார்டன் கேட்கறாங்க, பிடி டீச்சர் கேட்கறாங்க. அதே மாரி கலை அண்ட் கைவினை அதுவும் கேட்கறாங்க. இசை, நடனம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. இதுல முக்கியமா பாருங்க, இன்ஜினியரிங் படிச்சீங்க, பிஇ, பிடெக் படிச்சீங்களும் விண்ணப்பிக்கலாம் சொல்லி குடுத்துருக்காங்க. அந்தந்த பாடத்துல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, குவாலிஃபிகேஷன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்க, நேர்காணலுக்கு நீங்க போகும்போது என்னென்ன எடுத்துக்கிட்டு போகணும்? 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், டிகிரி அண்ட் டிசி, ரெஸ்யூம் வித் ஃபோட்டோ ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த ஃபர்ஸ்ட் 4 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். அடுத்து உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கொண்டு போங்க, இல்லன்னா விட்டுருங்க. ஸோ அடுத்து சாதி சான்றிதழ் கண்டிப்பா கொண்டுகிட்டு போகணும். இதர சான்றிதழ் ஏதாவது ஸ்போர்ட்ஸ் இந்த மாரி எக்ஸ்ட்ரா ஏதாவது படிச்சிருந்தீங்களா, நீங்க அதெல்லாம் கொண்டு போலான்னு சொல்லியிருக்காங்க. டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிருந்தீங்களா, அது கொண்டு போங்க. உங்களுக்கு முன்னுரிமை குடுப்பாங்க. நேர்காணல் நடைபெறும் தேதி பொறுத்தவரைக்கும் பாருங்க, 19/4/2026 ஞாயிற்றுக்கிழமைங்க. பள்ளி வளாகத்துல பள்ளிக்கூடத்திலே தான் நடைபெறுது. காலையில 10 மணி முதல் 3 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நேர்காணல் நடைபெறும்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மிஸ் பண்ணிறாதீங்க. இதுல முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, உணவு, தங்கும் வசதி இலவசம்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. நீங்க வெளியில இருந்து அங்க போய் வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்றதுக்கு விருப்பமா இருந்துச்சுன்னா, அங்கேயே உங்களுக்கு ஃப்ரீயா வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பாடும் குடுத்து, அங்கேயே உங்களுக்கு தங்கறதுக்கான ரூம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களே ஏற்பாடு பண்றாங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணே ஒண்ணு செய்யக்கூடியது, மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நல்லா ஒழுக்கமா இருக்கட்டும், நல்ல பாடம் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா சொல்லிக் குடுத்து மார்க் எடுக்க வைக்கணும். அதுதான் உங்களுடைய பணியா இருக்கும். ஸோ, அதுக்கான சம்பளம் எல்லா பெனிஃபிட்டும் உங்களுக்கு பண்ணி குடுக்குறாங்க. இந்த ஸ்கூலு அட்ரஸ் பாருங்க. குமாரசாமி கவுண்டர் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி. எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விகேசி தோட்டம், குருமந்தூர் போஸ்ட்டு, நம்பியூர் தாலுகா, ஈரோடு மாவட்டம். 638457. தொடர்புக்கு பாருங்க. அவங்க மொபைல் நம்பர் குடுத்துருக்காங்க. 7806801034. இன்னொரு நம்பர் பாருங்க. 9487494230. இந்த மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். மெயில் ஐடி குடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுடைய ரெஸ்யூம் வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட் பண்ண சொல்லி குடுத்துருக்காங்க. உங்களுடைய ரெஸ்யூம் வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல்லேருந்து ஒரு பட்டன் அழுத்துனா போதும். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, WhatsApp இருந்தா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இல்ல ஃபோன் பண்ணி கூட கேட்டு, நீங்க அதுக்கு மேல விண்ணப்பிச்சுக்கலாம். சம்பளம் பொறுத்தவரைக்கும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத அதுக்கு தகுந்த மாரி குடுப்பாங்க. நீங்க நேர்காணல்ல போம்போது நீங்க கேட்டுக்கலாம்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல தொடர்ந்து நம்ம ஆசிரியர் வேலைவாய்ப்பு பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கிறோங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, தனியார் பள்ளியில தான் வந்துட்டு இருக்குது. இனி இந்த எலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அரசு உதவி பெறும் பள்ளியில வெறும் நோட்டிஃபிகேஷனா வருங்க. ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.